எவ்ளோ தைரியம் இருந்தா எனக்கு போன் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள இங்க வரணும்னு என்ன மிரட்டுவ? உன்னதான் என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெண்ணிலா, அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். எப்பவும் படன்னு புரிஞ்சு தள்ளுற. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசவே விடுறதில்ல. அப்புறம் எப்படி நான் சொல்றதுல இருக்கிற நல்லது கெட்டது உனக்கு புரியும்? கொஞ்ச நேரம் நிதானமா நான் சொல்றது என்னன்னு கேளு ப்ளீஸ். ஓ, உன் பேச்சு திறமையால என்ன கரெக்ட் பண்ண வந்திருக்கியா? மேடையில பேசுற மாதிரி பெருசா ஏதாவது ரெடி பண்ணிட்டு வந்திருப்ப போல இருக்கு. சரி பேசு. அப்படி என்ன பேச போறேன்னு நானும் பாக்குறேன். ஆனா இதுதான் நீ என்கிட்ட பேசுற கடைசி பேச்சா இருக்கணும். வெண்ணிலா, தப்பு பண்ணாத மனுஷங்க யாரும் இந்த உலகத்திலேயே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ மனுஷனே கிடையாது. அதுல கூட திருந்தணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பேர் தான். திருந்தினாலும் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. ஆனா நீ மனசு வச்சா, என்னை மன்னிச்சிட்டா எனக்கு அந்த செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படி உன்னையும் மதியும் நான் நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ் வெண்ணிலா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. ஏய், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பண்ண தப்புக்கே என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறேன். இனி கனவுல கூட அதே தப்ப திரும்ப பண்ண மாட்டேன். ஒத்துக்கிறேம்மா, ஒத்துக்கிறேன். என்னால நீ சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. ஆனா இப்ப நான் திருந்திட்டேன் வெண்ணிலா, மாறிட்டேன். அதை நான் உனக்கு எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இங்க பாரு, நீ தீ குளிச்சுட்டே வந்து என் முன்னாடி நின்னாலும் என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. ஏன் வெண்ணிலா வீம்பாவே பேசுற? வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான், போனா மறுபடியும் வராது. அன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல மஞ்சுளா சொன்னது கேட்டில? அன்னைக்கு புருஷனை விட்டுட்டு இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கா. இப்ப நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் வெண்ணிலா. நீ உன்னை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப நல்லவண்ணா. வாழ்க்கை என்ன, ஒரு 3 மணி நேரம் சினிமா பாக்குறோமே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? 2.25 மணி நேரம் கெட்டவனாவும் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு கடைசி 1/4 மணி நேரத்துல புத்தி வந்து திருந்திட்டா நல்லவனை ஏத்துக்கணுமா? அங்க எண்டு கார்டு போட்ட படம் முடிஞ்சிரும். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கும். உன்னால நான் இழந்த விஷயங்களை எதையும் செஞ்சு சரி பண்ணவே முடியாது ஜீவா. வந்துட்டான், திருந்திட்டேன், மாறிட்டேன். அவ்வளவுதானா? நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் பேசிட்டியா? நான் கிளம்புறேன். வெண்ணிலா 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 ப்ளீஸ்மா, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு வெண்ணிலா. நீ என்னை எவ்வளவு வேணா திட்டிக்கோ, இல்லைன்னா 4 அடி கூட அடிச்சுக்கமா. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுமா. நான் பண்ண தப்புக்கு உன் காலில் கூட நான் விழுறேன். வேண்டாம், என்னை மன்னிச்சு ஏத்துக்கமா. நான் எல்லாத்தையும் மாத்திக்குவேன் வெண்ணிலா. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அயோக்கியனையும் என்னால மன்னிக்க முடியும், உன்னை தவிர. நில்லடி. என்னடி சும்மா மன்னிக்க முடியாது ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் திருந்திட்டேனா இல்லையான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதாண்டி தெரியும். வாய்ப்பே கொடுக்காம நீ கெட்டவன் மோசமானவன் சொல்லிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? ஏமாத்தி விட்டுட்டு போறவனா இருந்தா நான் அப்படியே போயிருப்பேன்ல. எதுக்கு திரும்ப வந்து பொண்டாட்டி வேணும் குழந்தை வேணும் சொல்லி உங்களை நல்லா பாத்துக்குவேன், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சிட்டு நிக்கணும்? இதோ இப்ப பேசுறியே, இதுதான் நீ. நல்லவனாலாம் உன்னால ரொம்ப நாள் நடிக்க முடியாதுடா. இப்போ வெளி வந்துருச்சுல உன் சுயரூபம். ஆமாண்டி, இதுதான் நான். இப்ப என்ன பண்ண போற? நான் கெஞ்சிட்டே இருந்தா அப்படியே மிஞ்சிட்டே போற. உங்ககிட்ட எல்லாம் பொறுமையா பேசினா வேலைக்காகாது. மயிலனா இறகு போடாது. உன்னை பத்தின என்னோட முடிவு சரிதானே நீயே நிரூபிச்சிட்ட. இனி உனக்கு என்னோடையும் இல்ல மதியோட வாழ்க்கையிலையும் எந்த உரிமையும் கிடையாது. எதுக்காகவும் எங்க முன்னாடி வந்து நிக்காத. இங்க பாரு, உன் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு வேணா சொல்லு. ஆனா மதி என்னோட பொண்ணு, எனக்கு அவன் மேல உரிமை இருக்கு. நான் அவளுக்கு அப்பா.